This is day 82 of me posting daily videos on Instagram. எல்லாருக்கும் பொங்கல் லீவ் விட்டாங்க அண்ட் ஸ்கூலில் நமக்கெல்லாம் சின்ன வயசு தர மாதிரி பசங்களுக்கு இந்த பொருட்காட்சி டிக்கெட் ஒன்று ஃப்ரீயாக கொடுப்பாங்க. அதே மாதிரி என் தம்பிக்கும் கொடுத்துருக்காங்க. அண்ட் அந்த டிக்கெட்டை இவன் எப்படியாவது நாங்கள் கூட்டிகிட்டு போ அப்படின்ட்டு உயிரை போட்டு வாங்கிட்டான் லீவ் ஃபுல்லாக. ஸோ கரெக்டாக மாட்டு பொங்கல் அன்னைக்கு அம்பத்தூர் தாண்டி ஒரு இடத்துல பொருட்காட்சி போட்டிருந்தாங்க. அது மேப்பில் எப்படியோ ஃபைன் பண்ணி அந்த இடத்துக்கு போயிட்டோம். அங்கே போனால் செம்ம ரஷ் அண்ட் உள்ள ஒரு ஆளுக்கு 70 rupees டிக்கெட் சார்ஜ் பண்ணாங்க. ஸோ நானும் என் தம்பி மட்டும் தான் போகிறேன்ட்டு என்னோட 2 அதர் கசின்ஸையும் நான் கூட்டு போயிருந்தேன். அண்ட் உள்ள என்ட்ரன்ஸ்லேயே அழகா இன்செக்ட் மியூசியம் மாதிரி ஒன்று பண்ணி வச்சிருந்தாங்க. மொத்த பொருட்காட்சியிலேயே இது மட்டும் தான் நல்லா இருந்துச்சு. இந்த மாதிரி இடத்துக்குலாம் வந்து ரொம்ப வருஷம் ஆச்சு. உள்ள வந்தனே ஒரே ஓல்டு மெமரிஸ் தான். அண்ட் உள்ள யூஸ்வலா நிறைய குட்டி குட்டி கேம்ஸ்லாம் வச்சுட்டு இருந்தாங்க. சரி ஏதாவது ஒரு ரைடு போவோம் அப்படின்ட்டு நமக்கு ரொம்ப பிடிச்ச இந்த கப்பல் ரைடு போனோம். எல்லா ரைடுமே பெர் பர்சன் 100 rupees வாங்கினாங்க. அது எனக்கு குவைட் எக்ஸ்பென்சிவா தான் தெரிஞ்சிச்சு. பிகாஸ் சேஃப்டின்றதே மறந்துடணும் நீங்க இந்த மாதிரி இடத்துக்கு வந்தா. உள்ள போய் உட்காந்துட்டோம். உட்கார அந்த ஸ்டீல்ஸ் டெஸ்க் எல்லாமே உடஞ்சுதான் இருந்தது. ரைடும் ஸ்டார்ட் பண்ணாங்க. ரொம்ப நாள் கழிச்சு இந்த மாதிரி ரைட் போறேன். உண்மையா சொல்லணும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அந்த ரைடு போயிட்டு வெளியே வரும்போது பேய் வீடும் அதுக்கு ஆப்போசிட்ல ஒரு ஸ்னோ ஹவுஸும் இருந்துச்சு. இந்த ரெண்டுத்துக்கும் என் தம்பி எப்படியாவது என்ன கூட்டு போயிரு, நான் வந்ததே அதுக்காக தான் அப்படின்னு சொன்னா. இதுல ஒண்ணுமே இருக்காதரா, உள்ள வெறும் மாஸ்க் போட்டுட்டு பசங்க பயமுடுத்துவாங்க, இதெல்லாம் இருக்காதரான்னு எவ்வளவு சொன்னேன். பட் அவன் கேட்கல. 450 ரூபா கொடுத்துட்டு உள்ள போனா அட்லீஸ்ட் மாஸ்க் போட்டு எவனா பயமுடுத்துவான்னு பார்த்தா அது கூட பண்ணல. உள்ள அந்த பயமுடுத்துற 2 பேரே சண்டை போட்டு நிக்கிறானுங்க. வெறும் இருட்டுல நாங்க பாட்டுக்கு நடந்துட்டு வெளியே வந்துட்டோம். இதுக்கு எதுக்கிட்ட 50 ரூபான்ற மாதிரி இருந்துச்சு. அதுக்கு ஆப்போசிட்லயே 3D ஷோன்னு ஒன்று போட்டிருந்தாங்க. ஒயிட் ஸ்கிரீன்ல ப்ரொஜெக்டர் போட்டு மோனிகா சாங் போட்டுட்டு இருக்காங்க. இதுல என்ன 3D இவங்க காட்டுவாங்கன்னு எனக்கு சத்தியமா தெரியல. சும்மா சுத்தி பார்த்துட்டு உள்ள ஐஸ்கிரீம் சாப்பிட்டு வேற எதுவும் சாப்பிட்டா வேலைக்கு ஆகாது. உள்ள வேற எதுவும் பெருசா இல்லை அப்படின்றதுக்காக வெளியே போயிட்டு ஸ்ட்ரீட் எல்லாரும் டெல்லி சாப் சாப்பிட்டோம். சோ குட். அதை சாப்பிட்டு முடிச்சுட்டு அன்னைக்கு டே முடிச்சாச்சு. டாடா பாய்.